அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது PCOD பிரச்சனைக்கும் குடல் ஆரோக்கியத்துக்குமான சம்பந்தம் என்ன, அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு 10 உணவுப் பொருள்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ PCOS பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையாகத்தான் பார்க்குறோம். இந்த ஹார்மோன்கள் நம்ம ரத்தத்தில் நல்லபடியாக சுழற்சி ஆகணும். அதுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களை அந்தந்த உறுப்புகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மீடியமாக இருக்கிறது நம்ம குடல் பகுதி தான். ஏன்னா குடலில் தான் ஹார்மோன்களுக்கான ரிசீவர்ஸ் இருக்குது, ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஸோ அந்த குடல் உறிஞ்சிகள் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ரத்தத்தில் ஹார்மோன்களுடைய அளவு ஏற்ற இறக்கமாக இருக்கும், இம்பேலன்ஸ்டாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ கட் ஹெல்த்துங்கிறதும் நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியாஸும் தான் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்னதான் ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் PCOS பிரச்சனையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ரெகுலராக பழைய சாதத்தில் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு இந்த PCOS பிரச்சனை இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு 30 ml 50 ml வெறும் அந்த தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதுமானது. கூட ஒரு 3-4 சின்ன வெங்காயம் கொடுத்தா போதுமானது. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். இதனால் தேவையற்ற ஹார்மோன்கள் உடலில் உற்பத்தி ஆகிறது தடுக்கப்படும். ஹார்மோன் கழிவுகள் எல்லாம் முழுமையாக வெளியேறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மோர். நார்மலாக பால் தயிர் நம்ம எடுக்க வேணாம்னு சொல்கிறோம். ஆனால் நல்ல தயிரை பெறவிட்டுட்டு நல்லா கடைஞ்சு வெண்ணெயை நல்லா எடுத்துட்டு நீர் மோர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி காலையில் இல்லையோ மத்தியான நேரங்களில் ஒரு 200 ml வீதம் பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே குடல் ஆரோக்கியத்துக்கும் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேவையற்ற ஹார்மோன்களுடைய கழிவுகள் உடலில் தேங்காமல் அது பார்த்துக்கும். அடுத்து பார்த்தோன்னா, PCOS பிரச்சனையும் சரி, கருமுட்டை பிரச்சனையும் சீராக்கக்கூடிய சில கொட்டை வகைகள் நம்ம எடுத்துக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா கொண்டை கடலை. இது குடல் ஆரோக்கியத்துக்காக குட் பாக்டீரியாவுக்கு உணவாகவும் பயன்படும். ரெகுலராக ஒரு சுண்டல் 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாசி பயருமே பார்த்தீங்கன்னா குட் பாக்டீரியாஸ்க்காக உணவாகவும் இருக்கும், கருமுட்டை வளர்ச்சியை சீர் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ PCOS பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டுக்கு பாசிப்பயிறு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய பழ வகைகள். நார்மலாக குடல் ஆரோக்கியத்துக்கு எல்லா பழங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் வைட்டமின் C சத்து நிறைந்த கிவி நம்ம எடுத்துக்கும் பொழுது குடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி, ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, நாவல் பழம். இப்போ நம்ம குடலினுடைய உள்பகுதி அந்த மியூக்கஸ் மெம்பரைன் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா என்ன சுவை நம்ம ரத்தத்தில் நிறைய இருக்கணும்னா துவர்ப்பு சுவை நல்லா இருக்கணும். அதற்கு இந்த நாவல் பழம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நாவல் பழம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம குடலினுடைய அந்த உள் சவ்வு மியூக்கஸ் மெம்பரைன் நல்லபடியாக உற்பத்தி ஆகி நம்ம குடல் உறிஞ்சுகள் ஆரோக்கியமாக ஹார்மோன் பேலன்ஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். PCOS பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய காய்கறிகள். உதாரணத்துக்கு இன்னைக்கு வாழைப்பூ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். PCOS பிரச்சனைக்கு பெஸ்ட் ஹோம் மெடிசன், பெஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான இயற்கையான ஒரு உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ. நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம், பிட்டவியல் பண்ணி பனங்கற்கண்டு சேர்த்து ரெகுலர் பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த வாழைப்பூ அதிகமான துவர்ப்பு சுவை டேனன் இருக்கிறதுனால குடல் ஆரோக்கியத்துக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கலாம். அதுவும் குட் பாக்டீரியாஸ்க்கு ஃபுட்டாகவும் இருக்கும். அதே சமயம் PCOS
பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டை சீர்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் முருங்கைக்கீரை, வாழைப்பூ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏலக்காய். பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் வந்து எனக்கு ஃபுட்டு சாப்பிட்டா டைஜஷன் ஆகலை அப்படிங்கிறது. அப்படி இருக்குது அப்படின்னா குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலான்னா 2 ஏலக்காயை வந்து நல்லா தட்டி ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கருப்பட்டி போட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு பக்கம் இன்டைஜஷன் கம்ப்ளைண்ட், ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை, குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைதலும் சரியாகும். அதே சமயம் பிசிஓஎஸ் பிரச்சனையும் கண்ட்ரோல் ஆகிடும். நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய சன்னலவங்க பட்டைன்னு சொல்லக்கூடிய சுருள் பட்டை, சிலோன் பட்டை, இது வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ்க்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன். ஆனால் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு ப்ரீபயோட்டிக்காக வேலை பார்க்குறது வந்து இந்த சன்னலவங்கப்பட்டை. அப்போது சன்னலவங்கப்பட்டை குடல் ஆரோக்கியத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனையை, ஹார்மோன் பிரச்சனையை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருப்போம். ஸோ பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த 10 உணவுப் பொருட்களில், அதாவது பழைய சாத கஞ்சியாக இருக்கலாம், மோராக இருக்கலாம், கொட்டை வகைகள் எடுத்த பிறகு கொண்டைக்கடலையாக, பாசி பயராக இருக்கலாம், அதே மாதிரி சன்னலவங்கப்பட்டை ஏலக்காயாக இருக்கலாம், பழங்கள் பொறுத்த வரைக்கும் நாவல் பழம், கிவியாக இருக்கலாம், காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் கீரை வகைகளில் முருங்கைக்கீரையாக இருக்கலாம், வாழைப்பூவாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு பக்கம் பிசிஓடி, பிசிஓஎஸ் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை கட்டுப்பாட்டுக்கு வரும், இர்ரெகுலர் பீரியட்ஸை நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாலும் அந்த ஹார்மோன்களுக்கு காரணமாக இருக்கிறது வந்து குடல் ஆரோக்கியம் தான். ஸோ இது எல்லாமே குடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, பிசிஓஎஸ் சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு குடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதை மேம்படுத்தக்கூடிய ஒரு 10 உணவுப் பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.